2026ஆம் ஆண்டு உங்கள் அனைவரது வாழ்விலும் நல்ல வளமும் நலமும் செல்வமும் ஒளியும் ஆரோக்கியமும் சேர பாலமுருகன் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ணா பேர் ஆஸ்ட்ரோ மாதிரி எப்படி விஷயம் பாருங்க, ரெண்டு ஜோதிடர்கள் சேர்ந்து பலன் சொல்றது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம். ரெண்டு ஜோதிடர்கள் சேர்ந்து பேசவே மாட்டான், எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஜோசியர் வந்து சொன்னா இன்னொரு ஜோசியர் அதை ஆப்போசிட்டா தான் சொல்லுது. மிதுன ராசிக்கு இந்த வருஷம் மங்கள காரியங்கள் கண்டிப்பா உங்க வீட்டுல நடக்க போறது, உங்களுக்கும் நடக்க போறது. 12 வருஷம் கழிச்சு நல்ல பீரியட்ல இருக்கீங்க. இனிமே தொட்டதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னில இருந்து நல்ல பீரியட் ஸ்டார்ட் ஆயாச்சு. மிதுன ராசிக்கு இன்னில இருந்து நல்ல பீரியட் ஆரம்பம். ரொம்ப ரொம்ப சிறப்பா அற்புதமா நமக்கு இந்த வருஷம் அமைய போறது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா நடக்கும். அது மாதிரி தொழில் உத்தியோகத்துல கண்டிப்பா மாற்றங்கள் இந்த வருஷம் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயமான முறையில இருக்கும். இந்த வருஷம் கல்யாணம் ஆகக்கூடிய ராசியில முக்கியமான ராசி மிதுன ராசி. நான் வந்து பப்ளிக்ல பேசுறது வேற, மீடியால பேசுறது இங்க நான் மாதிரி பேச முடியாது. பேசலாமா? லவ் பண்ணிக்கிறவங்களுக்கு சக்சஸ் ஆயிடும். சிரிப்பே பயங்கரமா இருக்கேம்மா தாய். ஸோ இந்த வருஷம் வந்து கண்டிப்பா நிறைய லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய ராசியில மிதுன ராசி தான் இருக்கும். அப்படியா? பாத்தீங்களா, கல்யாணம் முடிஞ்சதுன்னா சந்தோஷம் தானே. ஸோ இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போகுது மிதுன ராசிக்கு. தொழில் உத்தியோகத்துலலாம் நல்ல ஒரு மாற்றங்கள், சொத்துக்கள் கண்டிப்பா இந்த வருஷம் வாங்கக்கூடிய ராசியில மிதுன ராசி உண்டு. வெளியூர் வெளிநாடு டிராவல் கண்டிப்பா மிதுன ராசிக்கு நிச்சயமா உண்டு. மிதுன ராசிக்கு அஷ்டமத்து சனியில ரொம்ப சிரமப்பட்டாங்கம்மா. ஒரு 3 to 5 years ரொம்ப சிரமப்பட்டாங்க. இன்க்ளூடிங் அறுவை சிகிச்சை வரைக்கும் வந்தது. அண்ட் பினான்சியலா நிறைய லாஸ் ஆயிடுச்சு. இப்ப அத்தனை பணமும் இழந்து போன அத்தனையும் திரும்பி வேற மாதிரி வந்தது. 2ஆம் இடத்துல குரு உச்சமாறார். அதனால கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்குள்ள இழந்ததை எல்லாத்தையுமே அவர் மீட்டுருவார். ரிஷப ராசிக்கு அடுத்து மிதுன ராசியை நான் சொல்லுவேன். மிதுன ராசிக்காரங்க எப்போதுமே பெருமாள் வழிபாடு பண்ணணும். எஸ்பெஷலி புரட்டாசி மாசம் அந்த 4 சனிக்கிழமை 5 சனிக்கிழமை அவங்க விரதம் இருந்து ஒரு வாரம் தலிகை போட்டா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ மிதுன ராசிக்காரங்க நிறைய பச்சை கலர் யூஸ் பண்ணுங்க. பச்சை கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க, எல்லாம் சரியா நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள்.